அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களுடைய கூரை என்ற குடும்ப கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை 1984இல் செம்மலர் என்ற இதழில் வெளிவந்த ஒரு கதை. ஆடி மாசு மேலக்காற்று மட்டு மரியாதை இல்லாமல் புழுதியை வாரி இறைத்து கேலி கூச்சல் செய்கிறது. சேலை துணிமணிகளை கூட உடம்பில் இழுத்து கொண்டு போயிடும் போல் இருக்கிறது. புஞ்சை பொழுவில் நடக்க முடியவில்லை. ஆளை பிடித்து தள்ளுகிறது. கம்பங்கதிர் மணி பிடிக்க ஆரம்பித்து விட்டது. கட்டை குட்டையாக நிற்க வேண்டிய ஒட்டு வீரிய கம்பம் பயிர் ரசாயன உரத்தில் வீரியம் அதிகரித்த கரிசல் மண் வளத்தினால் தலையை மறைக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. மாரியம்மாள் தன் முதலாளி புஞ்சை நிலத்தை ஒரு பாசத்துடன் பார்த்து கொண்டே நடந்தாள். நீல நீளமாய் வளர்ந்திருக்கிற கதிர்கள் கனத்து போய் காற்றுக்கு ஏற்ப ஒரு சேர அசைகிறது. பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த 2.5 குறுக்கு தோட்டத்திலே அரை குறுக்கம் புஞ்சையுள்ள கம்மந்தட்டைனா சரியா போகும். பிரிஞ்சு வாயை பொழந்து கிடக்கிற வீட்டு கூரையை பிரிச்சு மேய்ஞ்சிடலாம். வீட்டில் கூரை தானே முக்கியம். அது திறந்து கிடந்தா கேவலந்தானே. கூரையை மேய்ஞ்சு ஒழுங்கு பண்ணிட்டாதான் பொடிச்ச கஞ்சி கூட்டுல சேரும் என்ற அவள் நினைவுகளை ஒரு லாரியின் முரட்டுத்தனமான சத்தம் மறுத்தது. கிழக்கிலிருந்து வருகிற மெட்டல் ரோட்டில் ஒரு மஞ்சள் லாரி ஊருக்குள் ஓடி வருகிறது. கொள்ளையடிக்க வருகிறவர்களைப் போல எதையோ அள்ளிக்கொண்டு ஓடப்போகிற வெறி வேகத்தில் அது வருகிறது. ஊர் மேலே இருக்கிற எருமை மாடுகளில் எல்லாம் பாலை பீச்சு மொத்தமாக வாங்கி கேன்களில் அடைத்து வைத்திருக்கின்ற சொசைட்டிக்காரர்களிடமிருந்து அதை எடுத்துக்கொண்டு போக வருகிறது அந்த லாரி. காலி கேன்களை தூக்கி எறிந்துவிட்டு பால் கேன்களை ஏற்றி அடுக்கிக் கொண்டு லாரி நிற்காமல் ஓடிவிடும். 4 வீட்டுக்குள் ஒரு வீடு கணக்கில்லை. ஊர் முழுக்க மோர் கடையிற சத்தம் காலை நேரத்தில் என்னமா கேட்கும். வீட்டுக்கு வீடு உரமூர் கொடுத்து வாங்கி கொள்கிற அந்த பரஸ்பரம், மாடு இல்லாத பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சட்டி சட்டியா மோர் ஊற்றி கொடுக்கிற பெருந்தன்மையான அந்யோன்யம், சவள பாய்ந்த குழந்தைகளுக்கு தினமும் ஓசிப்பால் தருகிற இயல்பான தயாளம், பால் வாங்க வர தயங்குகிற குழந்தைகளின் தாய்களை உருத்தோட கண்டித்து கொள்கிற அந்த பிணைப்பு, ஒரு வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துவிட்டால் கேட்காமலேயே வெண்ணெய் வந்து சேர்கிற அந்த நிஜமான பரிவு, இப்படி எத்தனையோ பல நல்ல சமாச்சாரங்களை சுத்தமாதுடைந்து அள்ளிக்கிட்டு போகிறது அந்த லாரி. மாதம் 2 முறை நடக்கிற பால் பண பட்டுவாடா சந்தோஷத்தில் ஜனங்கள் இழக்க விரும்பாமல் பறிகொடுத்து விட்ட பண்பு பொக்கிஷம். சூரியனை நோக்கி ஓடுகிற லாரியை பார்த்து கொண்டிருந்த மாரியம்மாளுக்கு கண்கள் காந்தல் எடுத்தது. இமை தட்டி முழித்து கொண்டாள். வந்த வேலை ஞாபகம் வந்தவளாக திடுதிப்பென்று பரபரப்பானாள். தோட்டத்துக்கு கீழ்ப்புறம் படப்பாக அமையப்பட்டிருந்த மிளகாய் மாறில் ஒரு கட்டு உருவி கொண்டாள். ஒஞ்சைக்குள் இறங்கி அகத்தி இலையை ஒடித்தாள். ஒரு கட்டு சேர்ந்து விட்டது. காலை வெயிலில் கழுத்தடிக்குள் வியர்வை நசநசவென்று இருந்தது. முளகாமாரை கொண்டு போய் முதலாளி வீட்டில் போட்டுட்டு அகத்தி இலைய அவங்க வீட்டு ஆட்டுக்கடாய்களுக்கும் தூக்கி கட்டிவிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு முதலாளி வீட்டு வயக்காட்டுக்கு பருத்தி எடுக்க போகணும் என்ற அவசர உணர்வில் கால்களுக்கு ரெக்கை முளைத்து விட்டது மாரியம்மாளுக்கு. வீட்டுக்கு போனாள். புருஷனுக்கு கஞ்சி ஊற்றி வைத்தாள். அலுமினிய தூக்கு சட்டியில் கம்மஞ்சோற்றையும் வறுத்த மிளகாய் வற்றலையும் வைத்து மூடிக்கொண்டாள். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கும் சத்துணவு கூடத்திற்கும் போய்விட மாரியம்மாள் வயக்காட்டை நோக்கி நடந்தாள். நடையை எட்டி போட்டாள். கம்மந்தட்டைகள் விலகி சரிந்து கூரை முகடு
முண்டமாய் கிடப்பது நினைவுக்கு வந்தது. கூரை வாயை பொளந்து கிடக்குது. ராவுல படுத்தா உறக்கம் கண்ணுல ஒட்ட மாட்டேங்குது. கஞ்சி குடிச்சா என்ன, குடிக்காட்டா என்ன? உடம்ப மூடுறதுக்கு துணியும் படுத்து உறங்க ஒழுகாத வீடும் இருந்தாகணும். கூரைய மேய்ஞ்சு முடிகிற வரைக்கும் குடிக்கிற கஞ்சி கூட்டுல தங்காது என்று நினைத்தாள் மாரியம்மாள். கூட்டம் கூட்டமாக எருமைகள் பாதைகளை அடைத்து கொண்டு மேய்ச்சலுக்கு போகின்றன. சின்னஞ்சிறு கிராமத்து முட்டுகள் மாடுகளின் வாளில் பாடம் பிடித்து கொண்டு பின்தொடர்கின்றன. எல்லாவற்றையும் கடந்து கொண்டு மாரியம்மாள் வேகமாக நடந்தாள். காலை வெயில் உஷ்ணமில்லாமல் அடித்தது. ஊருக்கு கிழக்கே சற்று தள்ளி அரண்மனை போல புதிதாக கட்டப்பட்டு சந்தன நிறத்தில் சூரியனாக பிரகாசித்த பால் சொசைட்டி கட்டிடத்தை பார்த்தாள். பிரிந்து கிடக்கிற கூரையை நினைத்து கொண்டாள். முன்பெல்லாம் இரவை தோட்டங்களில் கோடை வெள்ளாமையாக மயிலங்கம்பு பயிரிடுவார்கள். கம்மந்தட்டை ஓங்கு தாங்க உயரமாக வளரும். தட்டையும் உலர உலர கரும்பு தட்டை மாதிரி வலுவாக இருக்கும். ஒடியாது. அதை வைத்து கூரை வேய்ந்து விட்டால் எவ்வளவு அருமையாக இருக்கும். 5 வருஷத்திற்கு கவலை இல்லை, ஜம்மென்று இருக்கும். இப்போதெல்லாம் ஒட்டு வீரிய கம்புதான். பயிர் கட்டை குட்டையாக தான் இருக்கும். தட்டை காய்ந்து விட்டால் பொடி பொடியாய் நொறுங்கும். சீக்கிரத்தில் மக்கி குப்பையாகி போகும். என்ன செய்வது? இப்போது இதை விட்டா வேற வழி கிடையாது. இந்த ஒட்டு கம்மந்தட்டைகளை வைத்துதான் கூரை வேய வேண்டும். அது ஒண்ணு. முதலாளி இருக்கிற வரைக்கும் கம்மந்தட்டைக்கு அலைய வேண்டியதில்லை. கூரை வேய வேண்டிய வருஷத்துலெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு போக சொல்லிடுவாரு. நிலையில நான் மறுத்து கொள்ள வேண்டியது. வண்டியில் பாரமேற்றி வீடு கொண்டு வந்து சேர்த்து கொள்வது நம்ம பொறுப்பு. கம்மந்தட்டைக்காக 5 பைசா கூட வாங்கிக்க மாட்டாரு. அதுக்காக சும்மா விட்டுட முடியுமா என்ன? வருஷமெல்லாம் வஞ்சகம் இல்லாமல் கொசுறு உழைப்பு உழைத்து விடுவது. செத்த நேரம் செய்ய வேண்டிய ஓசி வேலைக்கெல்லாம் அலுப்பு பார்க்காம அட்டை இல்லாம கலந்து கொள்வது. ஆட்டுக்குட்டிக்கு இலை ஒடித்து போடுவது, வீட்டுக்கு விறகு கொட்டி கொண்டு வந்து போடுவது, களத்துல வத்தல் காய்கிற போது மழை கிழை வராப்புல இருந்தா ஓடி கூட்டி குவிச்சு மூடி வைக்கிறது. இது ஒரு வகையான கொடுக்கல் வாங்கல். கூலி வேலை செய்கிற நேரம் போக மீதி நேரங்கள்ல இது மாதிரியான கூலி இல்லாத ஓசி உழைப்பு தருவது. முதலாளி மவராசனும் தங்கமான குணம். இட்டடை முட்டடைக்கு உதவுவாரு. நல்லது பொல்லதுக்கு 40-50 கடன் கொடுப்பாரு. கூரை வெய்யறதுக்கு தவறாம தட்டை தந்துடுவாரு. கம்மந்தட்டையும் வேறு எதற்கும் பிரயோஜனப்படாது. காளை மாடுகள் இதை தின்னாது. யாரும் விலைக்கும் வாங்க மாட்டாங்க. ஏதோ அரை குறுக்கும் கம்மந்தட்டைய ஒழுகாம அறுத்துக்கிட சொல்லிடுவாருங்கன்னா வீடு பார்த்துக்கலாம். அப்பிகை கார்த்திகை அடைமழைக்கு பத்திரமா அடைச்சு முடங்கிக்கிடலாம். கூரை வீட்டில் ஒரு வசதி. ஓடு வேய்ந்த வீடு மாதிரி பனிக்காலத்துலனா ரொம்ப குளிர்றதும் வெயில் காலத்துல ரொம்ப புழுங்குற தொல்லையும் இருக்காது. கார வீடு மாதிரி குறி காலத்துல கதகதப்பா, கோடை காலத்துல குளிர்ச்சியா இருக்கும். முதலாளி நமக்கு தருவாரு. வேற யாருக்கும் தரவா செய்வாரு? நம்ம மேல ஒரு வாஞ்ச பிடித்தோம். நாமும் நாள் தவறாம ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு போறோம். வேலைகள் நெறிபுரியா நடக்கிற வெள்ளாம காலத்துல கூலி வேலையாளுக்கு கடுமையான தட்டுப்பாடு வரும். அப்ப கூட விலகாம அவருக்கே வேலைக்கு போறோம். அதனால அவருக்கு நம்ம மேல ஒரு பாசம் என்று நினைத்த போது மாரியம்மாளுக்கு பெருமிதம் ததும்பியது. சக வேலைக்காரர்களுக்கு கிடைக்காத சலுகை தனக்கு மட்டுமே கிடைப்பதில் ஒரு பெருமை. மாரியம்மாள் நடையை தொடர்ந்தாள். ஓடையை கடந்து இரவை தோட்டங்களின் பொழியில் நடந்தாள். கதிரறுத்து கம்மந்தட்டையும் அறுத்து முடித்துவிட்டு
ஒரு புஞ்சையில் உழுது போட்டிருந்தார்கள். கரிசல் மண் ஈரக்கனிவோடும் கரிய மினுமினுப்போடும் புரட்டப்பட்டு கிடந்தது. உழவுக்குள் குறுக்காக நடந்தாள். மண்ணுக்குள் பாதங்கள் புதைந்து ஒரு குளிர்ச்சியான சுகத்தை அனுபவித்தன. இன்னைக்கு சாயங்காலம் தட்டை வேணும்னு முதலாளி கிட்ட சொல்லிடணும் என்று மனசுக்குள் கவனமாக குறித்து வைத்து கொண்டாள். பருத்தி எடுத்துவிட்டு சாயங்காலம் வீடு திரும்பினாள். காப்பி தண்ணியை கொதிக்க வைத்துவிட்டு 100 பால் வாங்க கிளாஸுடன் சொசைட்டிக்கு நடந்தாள். ஒரு மைதானம் முழுவதும் எருமைகள் கன்றுகளுடன் இல்லாமலும் நெருக்கமாய் நின்றன. மாட்டுக்காரர்கள் பால் பீச்சு கொண்டிருக்க வெண்டர்கள் மாட்டுக்காரர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். மைதானத்தின் ஓரத்தில் பாலை அளந்து ஊற்றுகிறார்கள். அங்கும் நிறைய மனிதர்கள். பாலை ஊற்றுகிறவர்கள், வாங்குகிறவர்கள், சிட்டை பதிகிறவர்கள், சில்லறை பால் வாங்குகிறவர்கள். சொசைட்டி முளைச்சு லோன் கொடுத்த பிறகு ஊருக்குள்ள எரும மாடுகள் எம்முட்டோ பெருகி போச்சு. பால் மாடு வளர்க்கிறது விவசாயம் மாதிரி ஒரு தொழிலாகி போச்சு. காடுகள்ல ஜனங்க புல்லு புல்லு என்று அலைஞ்சு மாயுதுக. புல்லுக்கும் ஏக தட்டுப்பாடு. இப்பெல்லாம் புஞ்சைக்குள்ள புல்ல இருக்க சம்சாரிக நுழைய விட மாட்டேங்கிறாங்க. ஊருக்குள்ள இம்புட்டு மாடுகள் இருந்தா சம்சாரிக தான் என்ன செய்வாங்க? பாவம், புஞ்சை அழிமானம் ஆகிறத சகிச்சுக்கிடவா செய்வாக? சம்பந்தமில்லாதவர்களை நினைவுகள் மேய மாரியம்மாள் பாலை வாங்கி கொண்டு வீட்டுக்கு விரைந்தாள். கூரை வேய வேண்டியது பற்றியும் பிரிந்து கிடக்கிற அவலம் பற்றியும் முதலாளி அம்மா கிட்ட முந்தா நாள் ஜாடை மாடையாக சொல்லி வைத்தது ஞாபகத்துக்கு வந்தது. பிறகு போய் முதலாளி கிட்ட வெளிப்படையா சொல்லிடணும் என்று காலையில் மனசில் குறித்து வைத்ததை மறுபடியும் வாசித்து கொண்டாள். வீட்டுக்குள் நுழைந்தாள். காப்பியில் பாலை ஊற்றி குழந்தைகளுக்கும் புருஷனுக்கும் அந்த தேயிலை தண்ணியை ஊற்றி கொடுத்தாள். தானும் குடித்தாள். ஆடி மாச காற்று ரொம்ப ரோஷத்துடன் வீசியது. கூரை முகட்டில் மோதி இறைந்தது. வீட்டிற்குள் கருந்தூசிகள் உதிர்ந்தன. பெய்ந்த கூரை வழியே பார்த்தாள். வானத்தில் மிதந்த மலட்டு மேக துணுக்குகள் தெரிந்தன. அடுப்பில் சோறு வெந்து கொண்டிருந்தது. ஊருக்குள் பால் லாரி நுழைகிற சத்தம் கேட்டது. இருட்டி விட்டது. பிள்ளைகள் உறங்கிவிட்டனர். புருஷன் நடுத்தெரு பக்கம் போய்விட்டான். அவள் முதலாளியின் வீட்டுக்கு கிளம்பினாள். வீடும் நெருங்கிவிட்டது. வீட்டுக்குள் முதலாளியுடன் கீழத்தெரு செல்லம்மாள் பேசிக் கொண்டிருந்தாள். நிறைய எருமை மாடுகள் வைத்திருக்கிறாள். கையில் கொஞ்சம் துட்டு செருக்கு. மாரியம்மாளும் அவளும் அவ்வளவாக முகம் கொடுத்து பேசிக்கொள்ள மாட்டார்கள். சின்ன மனஸ்தாபம். சரி, அவள் பேசிவிட்டு போகட்டும் என்ற நினைப்பில் வீட்டோடு ஒட்டிய தொழுவத்திற்குள் மாரியம்மாள் நுழைந்தாள். கிடாய்கள் இவளை பார்த்து நட்பு சந்தோஷத்தில் கட்டுக்கயிற்றை இழுத்து கொண்டு ஆடியது. அப்ப அண்ணாச்சி, நான் வரட்டா என்றாள் செல்லம்மா. சரிம்மா என்று சொன்ன முதலாளி குரலில் மகிழ்ச்சி. செல்லம்மாள் வெளியேறுகிற காலடி சத்தம். வீட்டம்மாவுடன் முதலாளி ஒரு குதூகல குரலில் பேசுகிற சத்தம். பாத்தியா, எந்த காலத்திலேயே இல்லாத அதிசய கூத்தா இருக்கு. ஒட்டுக்கம்பு தானியத்துக்கு உருப்படியா விலை இல்லை. யாரும் சீந்தி பார்க்காத இந்த கம்மந்தட்டைக்கு வந்த கிராக்கிய பாத்தியா என்றார் முதலாளி. ஊருக்கு பால் சொசைட்டிகளும் எரும மாடுகளும் பெருத்து போச்சு. கூலத்துக்கு தட்டுப்பாடு. புல்லுக்கு ஒரு புஞ்சையிலையும் நுழைய முடியல. பாவம், என்ன செய்வாக? எதையாச்சும் வாங்கி போட்டு எரும மாடுகளை வளர்த்தாகணும்ல.
சரி, என்ன வேலைன்னு பேசி முடிச்சீக என்றாள் முதலாளி அம்மா. கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, 2½ குறுக்கும் கம்மந்தட்டைக்கு 465 ரூபா என்றார் முதலாளி. அரை குறுக்கும் கம்மந்தட்டைக்கு விலை பேசாம நிறுத்தி வச்சிருக்கலாம் என்று முதலாளி அம்மா சொல்ல, என்னத்துக்கு என்றார். கூரை பிரிஞ்சு கிடக்கு, மேயணும்னு மாரியம்மா சொன்னா. நம்மளை தவிர வேற யாருக்கிட்ட போய் கேட்பா, பாவம்ல என்றாள் முதலாளி அம்மா. ஓ, அப்படியா என்றார். நம்ம தட்டை இல்லாம அவள் எப்பவும் கூரை மேய்ஞ்சதில்லை, வேற வீட்டுக்கும் வேலைக்கு போக மாட்டா. நம்ம தானே கொடுத்து உதவணும். வழக்கம் போல அரை குறுக்கத்தை அவளை அறுத்துக்கிட சொல்லி இருந்திருக்கலாம் என்றாள் முதலாளி அம்மா. நீ சொல்றது வாஸ்தவந்தான், செல்லம்மாக்கிட்ட ரேட்டு பேசி சம்மதம் சொல்லிட்டல்ல. ஆமா, இதுல என்ன வழக்க வேண்டி கிடக்கு? சம்பளம் இல்லாமலா வேலைக்கு வரா? முன்னால தட்டை கேட்க நாதி இருக்காது, கொடுத்தது சரிதான். இப்ப 500 ரூபா வருது, இதை விட்டுடவா முடியும்? வழக்கம் வர ரூபாயை விட விட முடியுமா என்றார் முதலாளி. தொழுவத்திற்குள் நின்ற மாரியம்மாள் இடிந்து போனாள். உள்ளுக்குள் ஒரு பகுதி சரிந்து விழுந்து நொறுங்குவது போல் இருந்தது. கண்களுக்குள் நீர் கோர்த்து உறுத்தல் எடுத்தது. வாஞ்சை, பிடித்தம், பாசம் என்றெல்லாம் எவ்வளவு செருக்குடன் இருந்தாள் மாரியம்மா. அவளுக்கு இப்போது அவமானமாக இருந்தது. மனசுக்குள் ஆடி மாச காற்று புழுதியை வாரி இறைத்தது. பால் லாரி தினம் 2 தடவை ஊருக்குள் நுழைந்து பால் கேன்களை மட்டுமா தூக்கி கொண்டு போகிறது? இந்த வழக்கத்தையும் அல்லவா அள்ளி கொண்டு போய்விட்டது. சூழ்ந்து நின்ற வெறுமை அவளுக்குள் ஒரு அவல சோகமாக ஏறிக்கொண்டு கனத்தது. அந்த வேதனையில் ஒடுங்கி போய் மௌன அழுகையோடு மாரியம்மாள் வெளியேறி பிரிந்து கிடக்கும் கூரை வீட்டை நோக்கி அரவமில்லாமல் நடந்தாள். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.